காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காலை வணக்கம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தையின் தலைப்பு தடை செய்யப்பட்ட ஜெபங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனம் 25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இந்த நாளுக்குரிய திருமறையின் தியான பகுதி மார்க் 11 வசனங்கள் 20 முதல் 26 வரையிலும். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து இயேசுவை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். தடை செய்யப்பட்ட ஜெபங்கள். செவ்வாய் கிரகத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி என்னும் விண்வெளி ரோவர் வாகனம் 14 ஆண்டுகளாக அமெரிக்காவின் நாசாவின் விமான உந்துவிசை ஆய்வு கூடத்திற்கு செய்தியை தொடர்பு கொண்டிருந்தது. 2004ஆம் ஆண்டில் செவ்வாய் கிரகத்தில் தரை இறக்கப்பட்ட பின்
28 மைல்கள் தூரத்திற்கு அது பயணம் செய்து ஆயிரக்கணக்கான புகைப்படங்களை எடுத்து பல காரியங்களை ஆய்வு மேற்கொண்டது. ஆனால் 2018ஆம் ஆண்டில் ஏற்பட்ட விண்வெளி புயலினால் அதன் சூரிய தகட்டில் தூசு படிந்ததால் அது அந்த வாகனத்தை செயலிழக்க பண்ணியது. அதனால் நாசா விஞ்ஞானிகளுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு நபரோடு நம்முடைய தொடர்பை இந்த தூசு படுவங்களினால் தடுக்க முடியுமா? ஆனால் ஜெபம் என்று வரும்போது தேவனிடத்தில் தொடர்பு ஏற்படுத்தும் பாதையில் சில காரியங்கள் இடையூறாக அமைகிறது என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுத் தருகிறது. முதலாவதாக, பாவத்தினால் தேவனோடு உள்ள உறவை தடை செய்ய முடியும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்லுகிறார். முதலாவதாக இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அப்படி ஒரு மனப்பான்மை, அப்படி ஒரு சிந்தை, அக்கிரமம் செய்ய வேண்டும் என்கிற அக்கிரமத்தோடு இருந்தால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் முதலாவது என்று மார்க்கு 11:25 படிக்க கேட்டோம். அருமையான ஒரு பகுதி. இந்த சம்பவத்தை மார்க்கு ஆக்கியோன் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு சென்று கொண்டிருந்த போது ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அதிலே கனிகள் ஒன்றும் இல்லாததினால் அதை சபிக்கிறார். அடுத்த நாள் பார்க்கும்போது, அந்த வழியாக அவர் பார்க்கும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருந்ததை கண்டார்கள். உடனடியாக அவருக்கு அன்பான ஒரு சீஷன் பேதுரு அவன் நினைவு கூர்ந்து, ஐயரே, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். அதற்கு மறுபடியாக இயேசு சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எந்த காரியத்திலும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். தொடர்ந்து பேசுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, அது யாராக இருந்தாலும் சரி, எவனாகிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, வார்த்தையிலே சொல்லக்கூடிய காரியம் மிகவும் முக்கியமானது. வாயை திறந்து சொல்ல வேண்டும். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில், அடுத்ததாக சந்தேகப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு மற்ற சீஷர்களுக்கும் அறிவுரை வழங்குகிறார். முதலாவது பார்த்தோம், நம்முடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தோமானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடார் என்று. இங்கே பார்க்கிறோம், தேவன் எவனாகிலும் விசுவாசம் உள்ளவனாய் சொல்ல வேண்டும், இது எனக்கு நடக்கும், இந்த காரியம் நிச்சயமாகவே நடக்கும் என்று வாயை திறந்து சொல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக, அவன் சொன்னபடியே ஆகும் என்று நிச்சயமாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன். மனதிற்குள்ளே நினைக்கிறது மட்டுமல்ல, சொல்லுகிறது மட்டுமல்ல, நீங்கள் விசுவாசியுங்கள், அவைகளை பெற்றுக்கொள்வோம். எந்த காரியம் இருந்தாலும் நிச்சயமாகவே நாங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாங்கள் இதை மேன்மையாக அனுபவிப்போம் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அநேகர் ஜெபிக்கிறோம், பல காரியங்களை சொல்லுகிறோம். ஆனால் விசுவாசம் என்பது நடந்தால் நடக்கட்டும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்டை இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களுக்கு இருக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் இங்கே பார்க்கிறோம்.
நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். குறை மன்னிக்க முடியாத நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் ஆண்டவரோடு இன்று காலையிலே சரண் அடைய வேண்டும். உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, ஜெபத்திற்கு தடை வருகிறது என்று சொல்லி இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். தடை செய்யப்பட்ட ஜெபங்களிலே இதுவும் முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் யாருக்காவது உங்களிலே, குடும்பங்களிலே, நண்பர்களிலே, சபைகளிலே ஒரு குறை இருக்குமானால் முதலாவது அந்த குறை அவனுக்கு மன்னிக்க வேண்டும். அந்த குறை அவனுக்கு மன்னிக்கும் போது நிச்சயமாகவே உங்கள் குறையும் மன்னிக்கப்படும். உங்களுக்கும் அநேக குறைகள் இருக்கிறது. உங்களை நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் மற்றவருடைய குறையை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அருமையானவர்களே, இதான் வாசிக்க கேட்ட பகுதியிலே அழகாக படித்தோம். தேவனுடான நம்முடைய தொடர்பை சந்தேக மற்றும் உறவு ரீதியான பிரச்சனைகள் கூட தடை செய்ய கூடும். சந்தேகப்படக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் கூட யாக்கோபு 1வது அதிகாரம் 5 முதல் 7 வரையிலும் படிக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே படிக்கிறோம். இன்று நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்ட அந்த விண்கலம் ஆப்பர்ச்சுனிட்டி, துண்டிக்கப்பட்ட தகவல் தொடர்பு நிரந்தரமானது. ஆனால் நம்முடைய ஜெப தகவல் தொடர்பு தடைப்படக்கூடாது. அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் கிரியையினால் தேவன் தடைப்பட்ட நம்முடைய உறவை மீண்டும் அன்போடு புதுப்பிக்கிறார் என்பதே ஒரு நல்ல ஒரு சத்தியம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் திரும்பும் போது உலகம் வியக்கும் ஆச்சரியமான தொடர்புக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோம். எப்படி இவனுக்கு நடக்கிறது, எல்லாமே ஆசீர்வாதமாகவே நடக்கிறதே, அவன் கேட்கிறதெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி உலகம் உங்களை பார்த்து வியந்து நிற்கும். அதுவே நமக்கும் நம்முடைய பரிசுத்த தேவனுக்கும் நேருக்கு நேரான உரையாடல். அருமையானவர்களே, உங்களுடைய பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட செய்து தேவனுடான உங்கள் உறவை வலிமையாக்க ஜெபத்தினால் எந்த வகையிலே சாத்தியமாகிறது என்று கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே உங்கள் ஜெப வாழ்க்கையை எப்படி வளர்க்க போகிறீர்கள் சற்று சிந்தியுங்கள். தடை செய்யப்பட்ட ஜெபங்கள் வெற்றியின் ஜெபங்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்க எங்களுக்கு மன்னிக்கும்படி எங்களுடைய குறையை ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு மன்னிக்க வேண்டும். அந்த குறையில நாங்கள் அநேகர் ஆண்டவரை குறை உள்ளவர்களாக இருக்கலாம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் மன்னிப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் பிறரை மன்னிக்கும்படியான அந்த சோபத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்குமானால் அதை எடுத்துப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, உம்மோடு எங்களுடைய தொடர்பை தடை செய்யும் காரியம் எது என்பதை எங்களுக்கு அறிய உதவி செய்யும். உம்மோடு எங்களை நெருங்க செய்யும் பரிசுத்த ஆவியான கிரியைக்காக நன்றி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.